ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். பசங்க நம்ம வீட்டுக்கு எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டு எல்லா வீட்டில் தான் இருக்காங்க. காலேஜில் கூட லீவ் விட்டு பசங்க வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. அதனால் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை வெளியில் டெய்லி கூட்டு போய் செலவு வந்து அதிகமாகும். அந்த செலவை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு நாளாவது நம்ம வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் இந்த மாதிரி ஒரு 200 கிராம் அளவுக்கு பட்டாணி ஊற வச்சு எடுத்துருக்கேன். மஞ்சள் பட்டாணி, வெள்ளம், பச்சை பட்டாணி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அது கூடவே 2 உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். போட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு, ஏன்னா பட்டாணியில் உப்பு பிடிக்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வைக்கலாம். பட்டாணி வந்து நல்லா குலைவாக இருக்கணும், அதனால் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். பட்டாணி ஒரு பக்கம் வேகட்டும், அதுங்களே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதில் 2 பெரிய வெங்காயம், ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 3 தக்காளி, இது போல் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் வெங்காயம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயில் கடுகு இல்லை சீரகமோ எதுவுமே போட்டு தாளிக்க வேணாம். வெறும் அந்த அரைச்சோலையா வெங்காயம், தக்காளி, அப்புறமா இஞ்சி பூண்டு இதெல்லாம் அது மட்டுமே போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி இந்த மாதிரி வதக்கணுன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருவோம். இந்த மசாலா போட்டு அந்த மசாலாவோட ஒரு பச்சை ஸ்மெல்லும் போயிடும் பாருங்கள். அது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதை கிட்டத்தட்ட 4 நிமிஷத்துக்கிட்ட வதக்கியிருக்கேன். தக்காளி பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா அந்த மசாலா போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கியிருக்கேன். நல்லா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு குலைவா. இப்போ நம்ம வந்து மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்குமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்படி வச்சு இப்போ நம்ம மசிச்சோம் இல்லையா, அதை வந்து இப்படி தான் ஒன்றும் பாதியமாக மசிச்சுட்டு, ஒவ்வொரு பட்டாணி வந்து முழுசாகவும் இருக்கணும், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றி சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து அந்த பட்டாணியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பட்டாணி வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்தேன், இப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கொதித்து வேகிறப்போ இன்னும் மறுபடியும், ஏன்னா உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் மசிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினோம்னா அது கொதிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம கொதித்து வெந்து இறக்குறப்போ இந்த பக்குவத்தில் இருக்கணும். அதுக்கேற்றா போல் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து நல்லா கொதிச்சு விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி கார்ன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நம்ம கடையில் இன்ஸ்டண்ட்டாக வாங்கி வச்சுருக்கோம். இதே பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து பார்த்து வைங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லைட்டாக வச்சு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ இந்த மாதிரி கார்ன் வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம அப்பப்போ பொரிச்சு கூட அப்படியே கொஞ்சம் மிளகாத்தூள் இதில் தூவி ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா பொரியெல்லாம் செய்கிறப்பையும் மேலே போடுறதுக்கு நம்மளும் பொரிச்சிக்கலாம். மேலே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூளை மட்டும் தூவிட்டு சாப்பிட்டா ஈவினிங் ஸ்நாக்கு அருமையாக ரெடி ஆயிரும். இப்போ வந்து கார்ன் வந்து பொரிச்சாச்சு. அடுத்ததாக பூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா இது அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும் பொரிஞ்சு வர்றதுக்கு. நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். பூரி வந்து நிறையா பொரிச்சாச்சு. நான் வந்து ஒரு 5 பிளேட்டுக்கு ஆகிற மாதிரி பூரி வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். ஒரு பிளேட்டுக்கு ஒரு 5லேருந்து 6 பூரி போடுற மாதிரி இருக்கட்டும், அந்த அளவுக்கு நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சாச்சு. பயரும் நல்லா குலைவாக வெந்திருந்ததுனால அதுவும் இன்னும் சாஃப்டாகிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஆறுச்சுன்னா கெட்டி ஆயிரும். அதனால் நம்ம இந்த அளவுக்கே நம்ம இறக்கிடலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த புளிப்பு
இனிப்பு இதெல்லாம் கலந்து வரும் பார்த்திங்களா, அதனால கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா கலந்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு கொஞ்சம் வெங்காயத்தையும் மல்லித்தலையும் கலந்து அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுருவோம். அருமையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மசாலா பூரி செய்கிறதுக்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்குது, என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு பார்த்தீங்களா. குழம்பு பாருங்கள் அருமையாக. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மசாலா பூரிக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி செய்வோம் பார்த்திங்களா, அந்த பூரிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா, சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும்ப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. சரியா, அடுத்ததாக இது மாதிரி கார்ன் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ரெடிமேட் பூரி மொறுன்னு பொரிச்சு எடுத்துருக்கேன். அப்புறமா மல்லித்தலை சின்னதாக வெட்டியிருக்கேன், கேரட்டும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து சாப்பிட போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரியை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. நல்லா ஒரு 5-6 பூரி எடுத்து உடச்சி அப்படியே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப நொறுங்குது, கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். பூரியை போட்டு இதில் குழம்பு ஊற்றுவோம். இதுக்கு மேலே அப்படியே இந்த பட்டாணியோடு சேர்த்து எடுத்து குழம்பு ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம கார்ன் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்னை இதுக்கு மேலே போடணும். இந்த மாதிரி கார்ன் போட்டு அதுக்கு மேலேயும் நம்ம குழம்பு வந்து நமக்கு எவ்வளோ வேணுன்றது நம்ம விருப்பம் தான். நம்ம கடைகளில் பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த பூரியில் மட்டும்தான் ஊற்றுவாங்க குழம்பு, அந்த கார்னில் வந்து ஊற்ற மாட்டாங்க. நம்ம கார்ன் மேலேயும் கொஞ்சமாக இந்த மாதிரி குழம்பு ஊற்றி விட்டுட்டு அடுத்ததாக இது கூட வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு, அடுத்து கொஞ்சம் அப்படியே மல்லித்தலையை தூவிட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்டோன்னா, நம்ம ஏன் ரோட்டு கடையில் போய் சாப்பிட்ணும், நம்மளே செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி தோணும். பேசாமல் நம்மளும் ஒரு இந்த மசாலா பூரி கடை வச்சிடலாமா, எல்லா கடையும் வைக்கிறோம், இந்த கடையும் ஒன்று வச்சு விட்டுடலாமே அப்படின்னு சொல்லி நம்மளும் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணுறோம். கூடிய சீக்கிரமாக இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்தே ஆரம்பிக்கிறோம். எப்படி இருக்குது பாருங்கப்பா, இப்படியே எடுத்து இப்படியே சாப்பிட்லாமா, பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் சாயங்கால நேரம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்காங்களா, டெய்லி வெளியில் போயே சாப்பிடணும்னு இல்லை, எப்போவாது வீட்லேயும் ஒரு நேரம் நானே வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் செஞ்சு கொடுங்க. சூப்பராக வெளியில் போகிறதே மறந்துடுவாங்க. இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்றப்போ பிள்ளைங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க, நமக்கும் வெளியில் கூட்டு போகிற செலவு. அதே போல் அந்த மாதிரி வேலை செய்கிறப்போ பிள்ளைங்க நம்ம கூட வந்துட்டு ஏதாவது பொரிக்கிறப்ப இது எப்படி தெரியுங்களா, அதை பிடிக்கலான்றது எல்லாம் எடுத்து கேரட்டை ஒரு தட்டை திருவ கொடுங்க, மதிதலை ஒரு தட்டை பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ரெசிபி செய்கிறப்போ அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம தான் இதில் முழு ஈடுபாடை கொடுத்துருக்கோண்டா அப்படின்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நமக்கும் வேலை ஈஸியாக